ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா எப்பயும் போகலாம் ப்ரோக்ராம் போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன். நான் அப்போவே குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இந்த தேன்மொழி மோனிகா தேவி இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க. என் ரூம் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இவர் ஒன்று இந்த ரூம்லேருந்து எடுக்கும்போது தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மோனி வெளியே போயிட்டா. தேன் இருட்டுக்குள்ளே இருக்கா பாருங்க, இருட்டு ரூம். அவ்வளோ கிளம்ப வேண்டியதான். தூக்கம் வருது எனக்கு. கிளம்பி வெளியே போகும்போது தான் சுச்சு வரும் இவளுக்கு வரும். இவளை பார்த்தா அவளுக்கு வரும். சுச்சு வந்துச்சு. கடவுளே. அப்புறம் இடையில நிப்பாட்ட மாட்டாங்க வண்டியை. நம்ம கத்திட்டே இருக்கணும், நிப்பாட்ட. ஓ, பெண் மாதிரி இருக்கீங்களா? பெண் மாதிரி இருக்காங்களாம். பெண் மாதிரி இருக்கீங்க. அப்ப நீங்க பெண் இல்லையா? அவ பெண் கிடையாது. அவ ஏமாத்துறா, ஊரே ஏமாத்துறா. அவ ஆண். எல்லாம் அப்படியாச்சு. கதவை பூட்டி சாவி எடுங்க. ஓகே, பாய் பாய். கதவு போட்டுறோம் பாருங்க. இப்படிதான் கதவு போட்டுறோம். நாங்க வந்து பைக் இதுலயே கால் பண்ணிட்டாங்க. இவ இப்பதான் வந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அந்த பார்சல் எடுக்க அவன்கிட்ட கொடுத்து பின்னாடி ஒரு சாவி இருந்தா எப்படி சேரும்? அறிவாளி. ஓகே பாப்போம். இங்க பாருங்கப்பா, இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல. நான் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கிளம்பிருக்கேன். விக்கி தெரியுமா உனக்கு? இது என்னன்னா இது வந்து ஒரிஜினல் கேமரா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கருப்பா காமிக்கிற கேமரா, சரியா? இப்ப நானும் சூப்பி எல்லாம் கலரா இருக்கும். இவ வந்து கருப்பா இருக்கா, இவள வந்து கலரா காமிக்குது, எங்களை கருப்பா காமிக்குது. என்ன பண்ணாலும் இருக்கிறதான் காட்டு விக்கி. என்ன பண்றது சொல்லு. உன் கேமராலேயே அவனை கருப்பா தான் காமிச்சது. இப்ப அதை தான் எழுதிட்டு இருந்தான். கொஞ்சம் அந்த கறி பூசி இருக்கும். டேன் வந்து இது பண்ணக்கூடாது. ரொம்ப கருப்பா இருக்கிறவங்களுக்கு மனசு கஷ்டமா. சரி சரி. இப்ப கலரா இருந்தானே, கருப்பா இருந்தா அழகா இருக்கோம்ல, பாக்குற மாதிரி இருக்கா, அது போதும். என்ன சொல்லுங்க. நல்ல எனக்கு நம்மளோட கருப்பா இருக்கிறவங்க தான் பிடிக்கும். விஸ்வபாய் எப்படி இருங்க? கருவட்டு மாதிரி இருக்கா. என்ன பண்றா? வெயில் அலைஞ்சி என் தம்பி கருத்துட்டான். கட்டிட்டு இருக்கானுங்க. லேட்டு இன்னைக்கு. லேட் யாரால? அவனை எங்க அந்த இருக்கான் பாருங்க, அவனாலதான் லேட்டான். தலை மட்டும் கட்டிட்டு பாருங்க. எப்பா அவ்வளவுதான்ப்பா, கிளம்ப போறோம். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எந்த ஒரு கயத்தார் சடங்கு ப்ரோக்ராம், விஜயனா ப்ரோக்ராம். கிளம்பி போயிட்டு இருக்கோம், போகணும். இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, நார்மல் தான். எப்படி இருக்குன்னு தெரியல. சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருக்கே மோனி. எப்படி சின்ன தம்பி குஷ்பு? ஹிஹி. எதுக்கு சிரி சரணா? ஓகே, கிளம்பியாச்சு. பாய் பாய். நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா டீ வேற பாட்டு ஓடுது. சவுண்ட் கேக்குமான்னு தெரியல. அப்புறம் நானும் தண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன். வாய் வச்சு குடிக்கிறீங்க, ரொம்ப கூலிங்கா இருக்கு. வாய் வச்சு குடிக்கலாமா? செத்து போயிருக்கலாம். நான் எப்பவுமே வாய் வச்சு குடிக்க மாட்டேன். அந்த கேமரா பண்ற வேலை பாட்டு ஓடுது இங்க. நான் வாய்ஸ் ரிலேஷன் போட்டிருக்கேன், தான் கிடைக்குதுங்க. ஆமா, ஸ்னாப் அனுப்புறேன், போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டு கிளம்பி காரு கிட்ட போயிட்டு நாங்க வந்து கண்டினியூ பண்றோம். இங்க பாட்டு சவுண்டா இருக்கு, வருமானு வேற தெரியல, பயமா இருக்கு. இங்க பிறகு சண்டை போடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒண்ணுமே பண்ணல, நல்லா தான் பேசுறேன். ஏய் பாத்து டிராஃபிக் ஜாம். திஸ் இஸ் பாத்தீங்களா? ஆள் வருது போங்க. அவங்க நமக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க. போட்டு இங்க இருந்து இவ்வளவு வெட்டிட்டாங்க. சரியா வெட்டிட்டாங்க.
எல்லாரும் தூக்கிட்டு வரானுங்க. ஆனா என்ன பாதி பேர் அந்த பக்கம் வச்சுட்டானுங்க, இந்த பக்கம் வைக்க சொன்னதுக்கு. எங்க ஏன் அங்க போறீங்க? இங்கதான் நாங்க உட்கார போறோம். அவுட்டர் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த இடம் வந்து என்ன சொல்றது, இடம் பத்தல. அதனால நாங்க ஒரு இடத்துல செட் பண்ணி உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு இடம் தெரியாதுல்ல. கொஞ்சம் பேர் நினைச்சவங்க கொண்டியா இடம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க நிறைய பேர். இன்னைக்கு வேலுன்னு வச்சியார் நான் தான் போட போறேன். இப்ப சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் வந்து வந்ததும் இவங்க கிட்ட பேசலையா, அதான் உங்க பிரச்சனை. இங்க வா. இவன் கிட்ட யாரோ ட்ரெஸ் வந்து ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கீங்க சொல்லிட்டாங்க. அது வந்து நல்லது கிடையாது. ட்ரெஸ் 5000 ரூபாய் கொடுங்க, 10000 ரூபாய் கொடுங்க, நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுவோம். என்ன இவனை வந்து என் போன்ல ஒரு வீடியோ எடுத்து வரணுமா? சி போட்டோ. விக்கி அந்த வீடியோ நம்பர் 2 பேர் முடியுமா? அது எனக்கு அனுப்பி. எதுக்கு தனியா அனுப்பி. நாங்க வீடியோ எடுக்க போறேன். வரும் ஃபோக்கஸ்லாம் கட்டிட்டு இருக்காங்க. தேன் உங்களை வந்து நாங்க vlogலோட நேம்ல இருந்து உங்களை தூக்கிடுவோம். நாங்க என்ன பண்றீங்க நீங்க? ஒரு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போதும்ண்ணா. ஓகே, ஸ்டேஜ் பாத்தீங்கல்ல, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. வேலுநாச்சியார் டீ விட்டுட்டு குடிக்கிறாங்க. முத்துலட்சுமி கை வலிக்கு வந்துட்டேன். வராத, கிளம்பு, இடத்த களி பண்ணி. ரொம்ப கருப்பா தெரியுது. இப்போ ஓடணும், இருக்க கூடாது. சரவணன் உழைப்பாளி. ஓகே ஓகே, போ. பச்சை பசை இந்த பக்கம் வயல்வெளி. காப்பிரைட் வேற வேலையே. இங்க பாருங்க, புதுசா ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நாங்க வந்து வேலுநாச்சியார் போட்டிருக்கேன். அது இல்லாம மேக்கப் போட இந்த வாட்டி சரி சும்மா ஆட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க தேர்வழி எல்லாரும் ரெடி, பாட்டு போட போறாங்க. ஓகே, பாட்டு போட போறாங்க. டாடா பை பை. இனிமேல் என்னைக்காவது ஒரு நாள் வந்து மேக்கப் போடுறத ஜாயின் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ஓகேவா? கதையே கேளுங்க. ஒரு ப்ளூ கலர் ஆட்டு கேட்டா போயிட்டான், அவ்வளவுதான் போயிட்டான். நான் சொல்றேன் அந்த கதைய. இல்ல போயிட்டாங்க, அவங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். கதையை கேளுங்க. என்னாச்சுன்னா, ஒரு ப்ளூ கலர் ஆட்டு கேட்டேன். அதுக்கு எனக்கு நானே போட்டுக்கிட்டேன், எப்படி வராதுன்னு தெரியும், அதான் நானே போட்டேன். அக்கா என்னை பாவமாட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு மேல போட்டது நடந்தது சொல்லுங்க. எப்படி என்ன நடந்துச்சுன்னு அதான் சொல்லுங்க. நடந்து நாங்க வந்து கமெண்ட் இப்போ செக் பண்ணும்போது இவ அனுப்புன கமெண்ட நாங்க பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் கீழே ஒரு கமெண்ட், சரவணனா நான் உங்க ஃபேன், ப்ளூ ஹார்ட் போட்டு சிரிக்கிறது. ஒண்ணு நம்ம அண்ணனுக்கு பார்த்ததும் பட்டா வச்சு பறந்துட்டு ஏதோ பிள்ளை போட்டிருக்கு நினைச்சிட்டேன். ஏதோ ஒரு பிள்ளை போட்டிருக்கு, அவ்வளவுதான், பட்டர்ஃபிளை ஆயிட்டேன் உங்களுக்கு. பட்டாம்பூச்சி போட்டுருச்சு. பட்டாம்பூச்சியா? அது நான் தான் நினைக்கிறேன். அப்படி சொன்னக்கப்புறம் புஷ்னா ஆயிட்டு ஐடிக்குள்ளவே பார்த்ததுக்கப்புறம் அது நானு. ஒரு பட்டாம்பூச்சி அனுப்பிடுங்க பாப்பா. சரி, என்ன பண்றது, வாழ்க்கையில சில பல அடிகள் விழதான் செய்யும். என்ன சொல்றது, ஒரு பட்டாம்பூச்சி அனுப்பிடுங்க. சொல்லக்கூடாதா? ஆனா 2 பேர் போட்டிருந்தீங்க, அதுக்கு நன்றி. 2 பேர் போட்டிருந்தாங்க. அது நம்ம 2 இருக்கும். ஆமா, எங்க 2 பேருக்கு மட்டும் போட்டிருந்தாங்க. ஓகே, நாங்க வந்து இப்போ டீ கடையில இருக்கோம். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். ப்ரோக்ராம் முடிஞ்சு ஸ்பாட்லாம் தாண்டி வந்தாச்சு. வந்துட்டு டீ கடையில் உட்காந்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோக்ராம், சரியான கூட்டம், நல்லா இருந்துச்சு. நல்லா லேடிஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணதே லேடிஸ் தான். போட்ட 2-3 சாங்கெல்லாம் ஒன்ஸ் மோர்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி சாங் கேட்டாங்க. அது கேட்கல, அதுவும் கேட்டாங்க. அது பாய்ஸ், அது பாய்ஸ், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. லேடிஸ் வந்து மஜா 2 வாட்டி கேட்டாங்க. நல்லா காத்துக்குள் காத்து கேட்டாங்க. போட முடியல, டைம் இல்லை, அதனால போட முடியல.
அப்புறம் ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு ருத்ரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என் கூடயே அலைஞ்சிட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு கூடயே ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் என் கூடயே தான் இருந்தான். நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் அப்புறம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டான்ஸ் ஆர்கனைசர், தூத்துக்குடி ஆர்கனைசர் மாரியப்பண்ணா. நமக்கு தசராலாம் கொடுத்துருப்பாங்க. தசரா வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா மாரியப்பண்ணா இருப்பார் அதில். மாரியப்பண்ணா வந்து இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதனால இறந்துட்டாங்க. தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லது கிடையாது. ஃபேமிலிக்கும் சரி உங்கள் ஹெல்த்துக்கும் சரி பண்ண வேண்டாம். எதுக்கு போட்டுட்டு அது ஜாலியாக இது பண்ணுறதுக்கு வேறு நிறைய விஷயம் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் அன்வான்ட் லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி, அதால் நீங்களும் பாதிப்படைவீங்க, உங்கள் ஃபேமிலியும் அதில் வந்து பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. மாரியப்பண்ணா வந்து நல்ல ஒரு ஆர்கனைசர், நல்ல ஒரு அண்ணா. நல்ல சாங்லாம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக வைலண்ட் ஆயிடுவார், நல்லா விரட்டுவார். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே, எனக்கு ஒரு 16-15 வயசுலேருந்தே நான் மாரியப்பண்ணா நான் பார்த்துருக்கேன். நல்ல மனுஷன். சரி என்ன பண்ணுறது, இன்னைக்கு இறந்துட்டாங்க அவங்க, நம்ம கூட இல்லை. சரி ஓகே, பார்க்கலாம். எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கங்க, அவ்வளோதான். வீடியோ ஏற்றுறதுல பிஸியாக இருக்கேன், சாரி. வீடியோ ஏற்றுற பிஸியாக இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு விளாக் முடிஞ்சு போச்சு. டாட்டா.